இன்றைக்கு துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. 21 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், ஒரு தம்பி ஒருத்தன் உயிரிழந்திருக்கான். உண்மையா அதை கேட்கும் போதே ரொம்ப பயமாவும் இருக்கு, கவலையாவும் இருக்கு. ஆனா இது மட்டும் இல்ல, இந்த வருஷம் மட்டும் இந்த மாதிரியான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள்ல இலங்கை நாட்டுல 47 பேர், இந்த வருஷம் மட்டுமா 47 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 50 பேருக்கும் அதிகமானவங்க பயங்கரமா காயமடைஞ்சிருக்காங்க. ஆனா இதை பத்தி யாராவது பாராளுமன்றத்துல ஏன் இது நடக்குது, இதை ஏன் தடுத்து நிறுத்த முடியல அரசாங்கம், இதெல்லாம் கேள்வி கேட்டு இதை தடுத்து நிறுத்துறதுக்கு இதுக்காக குரல் கொடுக்குறாங்களா, கவலைப்படுறாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா ரணில் ஐயாவை கைது செய்துட்டாங்கட்டு எதிர்கட்சியாக்கள், நிறைய தமிழாக்கள், தமிழ் அரசியல்வாதிகள் எவ்வளவு பேர் பதறிக்கொண்டு ஒப்பாரி வச்சு கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒன்று புரியல. நான் கேட்கறேன் என்னண்டா, ரணில் ஐயாவுக்கு என்ன சட்டத்திறனிகள் இல்லையா? எத்தனையோ பேர் கியூல நிப்பாங்கன்னு, இல்லாட்டி பணம் இல்லையா, இல்லாட்டி அவர் தவறு செய்யலண்டா நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாதா? எத்தனையோ அரசியல்வாதிகள் அரசியல் பழிவாங்கல்ன்றாங்க. எனக்குண்டா புரியல. அவர் சர்வதேச ரீதியில எவ்வளவோ சப்போர்ட் இருக்கு அவருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் முக்கியமா தமிழாக்கள் கவலைப்படுறத பார்க்கும்போது, தமிழாக்கள் ஒப்பாரி வைக்கிறத பார்க்கும்போது எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. சிங்கள மக்கள் ஒரு கதைச்சா கூட, கவலைப்பட்டா கூட ஒரு நியாயம் ஒன்று இருக்கு. ஆனா தமிழ் மக்கள், நானே நிறைய விஷயங்கள்ல பார்த்திருக்கிறேன், நிறைய அம்மாமார்கள் இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, எத்தனையோ விஷயங்கள்ல காலில் விழுறதெல்லாம் பார்த்திருக்கிறேன், கணக்கு எடுக்க மாட்டேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் எப்படி நடந்துச்சுண்டா, இன்றைக்கு காலையில் அதிகாலையில 12:30 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. அப்ப இந்த சம்பவம் நடக்கும் போது என்ன நடந்திருக்குன்னா, ஒரு இசை நிகழ்ச்சிக்காக போயிருக்கிறாங்க. அந்த இசை நிகழ்ச்சியில ஒரு 8-9 பேர் இருக்கிறாங்க. அங்க ஏதோ வாய்த்தக்கம் போல இருக்கு. இது எங்க நடந்திருக்கு? பொரலஸ்கம்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் நடந்திருக்குது. அப்ப வாய்த்தக்கம், அப்ப அந்த பொடியமார்கள்லாம் இசை நிகழ்ச்சி முடிவு வந்திருக்காங்க. வரும்போது ஒரு ஆட்டோ ஒன்றுல 2 பேர் பாருங்க, ஒரு பொது இடம், மக்கள் எல்லாம் நடமாடக்கூடிய ஒரு இடங்கள், பயம் இல்லாம பப்ளிக்கா பயங்கரமா ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சினிமா காட்சி மாதிரிக்கு. அதுல 21 வயசு இருக்கக்கூடிய ஒரு தம்பி ஒருத்தன் உயிரிழந்துட்டான். அதே மாதிரி இன்னும் ஒரு நபர் படுகாயம், கை காலெல்லாம் பயங்கரமான காயம். இப்ப இந்த விஷயத்துக்காக இது எப்படி நடக்குது, யார் செய்யறது? இது வரைக்கும் கைது செய்யப்படல யார். அப்ப இதுக்காக குரல் கொடுத்து, இதுக்காக கவலைப்பட்ட ஒரு நியாயம் ஒன்று இருக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, உடனே என்ன சொல்லுவாங்க? போதை பொருள் இல்லாட்டி பாதாள குழுக்கள் அது சம்பந்தப்பட்டு. அப்படி சொல்ல முடியுமா? அப்படியே சொன்னா கூட ஒரு தடவை நடந்து சொன்னா பரவாயில்லை, 2 தடவை சொல்லி நடந்தா பரவாயில்லை. இந்த வருஷம் மட்டும் 47 பேர் உயிரிழந்திருக்காங்க. அப்ப இதுக்காக மக்களா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இதுக்காக அரசாங்கத்தை எதிர்த்து, அரசாங்கம், நீங்க காவல்துறை இருக்குது, நீங்க இவ்வளவு இந்த பெரிய ஒரு அரசாங்கம் இருந்து ஏன் தடுக்க முடியல? இதுக்காக கேள்வி கேட்டா கதைச்சா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ரணில் ஐயாவுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. முதலாவது உங்களோட வீட்டுல இருக்கிற பிரச்சனையை பாருங்க, உங்களோட பிள்ளைகளுக்காக கவலைப்படுங்க, உங்களோட சமுதாயத்துல யாருமே கை கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறார்களுக்காக கவலைப்படுங்க. அதை விட்டு போட்டு ரணில் ஐயாவுக்காக கவலைப்படுறீங்க. அதுவும் முக்கியமா தமிழாக்கள். எனக்குண்டா புரியல, அது உங்களோட சுதந்திரம். அதே மாதிரிதான் 28 வயசு இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்னதுக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க? 40 லட்சத்துக்கும் அதிகமான ஐஸ் போதை பொருள் வச்சிருந்திருக்காங்க. யார்? ஒரு பெண், 28 வயசு இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க. அப்ப சமுதாயம் எங்க போகுது? இது எப்படி பிடிபட்டிருக்காங்கடா? அவங்க ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்காங்க. அவங்களும் இன்னும் ஒரு பொடியன் ஒருத்தன் சேர்ந்து ஒரு பிசினஸ்ல ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க போட்டு கொடுத்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ ஒரு ரகசிய தகவல் காவல்துறை கிடைச்சிருக்கு. அப்ப காவல்துறை கையும் களவுமா சுற்றி வளைப்பு மூலம் ஆக்களை பிடிச்சிட்டாங்க. அந்த பிசினஸ் பண்ணின காசு மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் அதிகமா வச்சிருக்காங்க. 40 லட்சத்துக்கும் அதிகமான பெறுமதியான போதை பொருள் பாத்தீங்கன்னா அவரோட கையில இருந்திருக்கு. கைது செய்யப்பட்டது யார்? ஒரு பெண். எங்க அந்த சம்பவம் நடந்திருக்கு? கொழும்புல வத்தலை என்று சொல்லப்படக்கூடிய இடம் உண்டு. அந்த வத்தலை என்றது தமிழ் மக்களும் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பிரதேசம். யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த போதை பொருள் எப்படி வருது? அரசாங்கம் இருக்கும்போது இது எப்படி நடக்குது? காவல்துறை என்று ஒன்று இருக்குது, இது எப்படி நடக்குது? அதுக்கு அரசாங்கம் நீங்க என்ன செய்யறீங்க? பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யறீங்க? இதுக்காக கவலைப்படுறீங்களா? இதுக்காக கதைக்கிறீங்களா? ஏன் இது உங்களால தடுத்து நிறுத்த முடியல? இந்த வருஷம் மட்டும் 47 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள்ல 47 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஏன் உங்களால தடுத்து நிறுத்த முடியல? அப்படியே அவங்க போதைப் பொருள் சம்பந்தப்பட்டாக்கள் உயிரிழக்கிறாங்க, துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வச்சுக்கொள்வோமே. அப்படின்னா ஏன் உங்களால நீங்க அவர்களை கைது செய்து, கண்டுபிடிச்சு கைது செய்து சட்டத்துக்கு முன்னுக்கு நிறுத்தி தண்டனைகளை பெற்றுக் கொடுத்து இந்த குற்றங்களை குறைக்க முடியல? ஏன் உங்களால்? இதுக்கு கதைச்சு, இதுக்கு கவலைப்பட்டு, இதுக்காக குரல் கொடுத்தா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? ரணில் ஐயாவுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அவரினுடைய மனைவிக்காக பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு காதல் உண்டு. எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சிக்கல்கள், எவ்வளவோ விஷயங்கள் அவர் செஞ்சிருந்தா கூட அவரினுடைய காதலிக்காக சிக்கி இருக்கிறேன் என்று கவலைப்பட்டு கொண்டு, அழுது கொண்டு, புலம்பிக் கொண்டு, கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க. சுத்தமா எனக்கு புரியல. நான் கதைக்கிறதுல கூட தவறு இருக்கலாம்.
அதுல எனக்கு சுத்தமா என்ன புரியலண்டா, ஒரு அரசியல்வாதிகள் அவங்களுக்கு அரசியல் லாபத்துக்காக வந்து ரணில் ஐயாவுக்காக கதைக்கிறாங்க, கவலைப்படுறாங்க அப்படின்னா கூட பரவாயில்லை. சிங்கள மக்கள் கவலைப்படுறாங்கட்டா கூட பரவாயில்லை, ஏதோ ஒன்று சிங்கள மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. ஆனா தமிழ் மக்கள் ஏன் கவலைப்படுறாங்க, ஏன் ஒப்பாரி வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏனென்றா அதிகமா ரணில் ஐயா மூலம் நான் தெரிஞ்ச அளவுல, இந்த படிச்ச அளவுல, நான் புரிஞ்சு கொண்ட அளவுல அதிகமாக ரணில் ஐயா மூலம் தமிழ் சமுதாயம், தமிழ் இனம், தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அழிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளவோ கொடூரங்கள், எவ்வளவோ அட்டகாசங்கள் அவர் மூலம் நடந்திருக்கு. நானே வந்து எவ்வளவோ விஷயங்களை படிச்சு தெரிஞ்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது தமிழ் மக்களாகிய நாங்க வந்து மனிதாபிமான மனசர் அடிப்படையில கவலைப்படலாம், இல்லைன்னு சொல்ல இல்லை. கவலைப்படுறதுக்கு எங்கட நாட்டுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. துப்பாக்கி சூடு சம்பவங்கள் எத்தனையோ பேர் உயிரிழந்து போறாங்க. நாளைக்கு வந்து என்னைய ஒருத்தவங்க துப்பாக்கியால சூட் பண்ணிட்டாங்கன்னு வைப்பமே, என்னுடைய அண்ணா வந்து ஒரு மோசமான ஒரு தவறான ஆளுன்னு வச்சுக்கொள்ளுவேன் ஒரு உதாரணத்துக்கு. அப்படி இருக்கும்போது நான் நல்லவனா இருக்கிறேன்னு வைப்பமே, அதுக்காக என்னைய துப்பாக்கியால சூட் பண்ணி கொண்டுட்டாங்கடா, என்னுடைய அண்ணா வந்து மோசமான போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட ஈடுபடுற ஆளுன்றதுக்காக என்னையும் வந்து அப்படி சொல்ல முடியுமா? அப்ப நான் கேட்க வர்ற விஷயம் என்ன அப்படின்னா வந்து, உடனே போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லி க்ளோஸ் பண்ண முடியாது. உடனே என்ன செய்ய முடியாது, பாதாள குழுக்களோட சம்பந்தப்பட்டவங்க சொல்ல முடியாது. அந்த இன்றைக்கு உயிரிழந்த தம்பி, 21 வயசு இருக்கக்கூடிய தம்பி, எந்த ஒரு குற்றங்களும் வந்து பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துல வந்து அவங்க தப்பு செஞ்சிருக்கிறேன் பதிவு செய்யப்படவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, சாமானிய மக்களுக்காக, சாதாரண மனுஷனுக்காக, நீதிக்காக வந்து கதைங்க. ஒருத்தர் துப்பாக்கியால சூட் பண்ணி இறந்து போயிட்டாங்கடா, அதுக்காக குரல் கொடுங்க, அதுக்காக கதைங்க, அதுக்காக கவலைப்படுங்க. ரணில் ஐயா இந்த நாட்டுல என்ன இல்லை? இதுக்கு முதல் யார் இந்த அரசாங்கம்? புது அரசாங்கம். இந்த அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வரலனே, புதுசா வந்து இருக்குது. அப்ப இதுக்கு முதல் யார் ஆட்சியில் இருந்தது? ரணில் ஐயா. அதுக்கு முதல் யார் இருந்தது? கோட்டாபய. அப்புறம் மைத்ரி ஐயா, மஹிந்த ராஜபக்ச. அப்ப இந்த நாட்டுல என்ன இல்லை? இவ்வளவு காலமே இவ்வளவு பேர் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஏன் இந்த நாட்டை வந்து நாங்க இலங்கையர் என்று பெருமையா சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் கட்டி எழுப்ப முடியல? ஏன் கட்டி எழுப்ப முடியல? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த நாட்டுல என்ன இல்லை? இந்த நாடுன்றது ஒரு அழகான தீவு. இந்த நாட்டுக்கு பாருங்க, உலகத்துல இருந்து அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா, ஜப்பான், சுவிஸ், கனடா, பெல்ஜியம், டென்மார்க், இப்படி எத்தனையோ நாடுகள்ல இருந்து எல்லா நாடுல இருந்து, இஸ்ரேல்ல இருந்து, எல்லா நாட்டுல இருந்துமே இந்த அழகிய தீவை பாக்குறதுக்காக வராங்கன்னு. ஏன் இதை நேசிக்கிறாங்க? இந்த நாடு அவங்களுக்கு விருப்பமா இருக்கு. அப்ப இந்த நாட்டுல வந்து என்ன வளம் இல்லை? மண் வளம் இல்லையா? மலை வளம் இல்லையா? நீர் வளம் இல்லையா? கடல் வளம் இல்லையா? மனுஷ வளம் இல்லையா? மலை வளம் இல்லையா? எல்லா வளமுமே இருக்கிற ஒரு நாடு அது இலங்கை தீவு. அப்ப இப்பேற்பட்ட ஒரு தீவை, இப்பேற்பட்ட ஒரு அழகிய வளத்தை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செஞ்சு கொண்டு இருக்கீங்க? உங்களால எதுவுமே செய்ய முடியல. இந்த நாட்டை வந்து குட்டி சுவராக்கி இந்த நாட்டை அதல பாதாளத்துல தள்ளி இருக்கிறீங்கடா. இன்றைக்கு ஒரு ரணில் ஐயா கைது செய்யப்படுறாரு அப்படின்டா, யோசிச்சு பாருங்க. அவருக்காக நீங்க கவலைப்படுறீங்களா? எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனமான செயலை நாங்க செய்யறோம். அது அரசியல், தற்போதைய அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல் செய்யறாங்களா, இல்லாட்டி நீதியை வந்து சுதந்திரமாக நிலைநாட்டுறதுக்காக முயற்சி செய்யறாங்களா? எதுவாகவும் இருக்கட்டும், ஒரு அதிகபட்ச உயர் இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் மேல வந்து இது போல நடவடிக்கைகள் நடந்தா சாதாரண மட்டத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க, ஊழல் செய்ய மாட்டாங்க. இன்றைக்கு இலங்கை நாட்டில் எங்க போனாலும் பர்த் சர்டிபிகேட் எடுக்கணுமா, டெத் சர்டிபிகேட் எடுக்கணுமா, என்ன செய்யறதா இருந்தாலும், மோட்டார் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுமா, கவர்மெண்ட் எந்த ஒரு இதுக்கு போனாலும் லஞ்சம் 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 லஞ்சம். அவ ஊழலை வந்து தடுக்கணும்டா இது போல நடவடிக்கைகள் நடக்கணும். நாங்களும் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போக வேண்டி வரும், ஜெயிலுக்கு களி சாப்பிட வேண்டி வரும், மோசமான வாழ்க்கையை வாழ வேண்டி வரும், பயம் வரும். அதனால முக்கியமா தமிழ் மக்கள் நீங்க கவலைப்படுறதா இருந்தா ரணில் ஐயாவுக்காக கவலைப்படுறதை விட்டுட்டு, அரசியல் கைதிகள் உங்களை போல சொந்தங்கள், உங்களை போல மனுஷர் இன்றைக்கு வந்து அரசியல் கைதிகளாக இருக்கிறாங்க, எத்தனையோ வருஷமா இருக்காங்க, அவங்களுக்காக கவலைப்படுங்க, அவங்களுக்காக ஒப்பாரி வைங்க. அதை விட்டு போட்டு ரணில் ஐயாவுக்காக நீங்க ஒப்பாரி வச்ச ஒரு பிரயோசனமும் இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. அரசியல்வாதிகளும் தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடக்குது, போதைப் பொருள் வந்து பாத்தீங்கன்னா சிக்குது, இதுகளை தடுத்து நிறுத்துறதுக்காக கவலைப்படுங்க, நாட்டை அழகாக்குறதுக்காக முயற்சி செய்யுங்க. அதுக்காக தான் பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா மக்கள் உங்களை ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அதை தவிர்த்து போட்டு ரணில் ஐயாவுக்காக கவலைப்பட்டு ரணில் ஐயாவுக்காக வந்து அப்படின்னா நீங்க தேர்தல் அவருக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாம இப்ப கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லை. நான் கதைக்கிறதுல கூட தவறுகள் இருக்கலாம், தவறுகள் இருந்தா சொல்லுங்க. ஆனால் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறத தடுத்து நிறுத்துறதுக்கு அரசியல்வாதிகள், மக்கள் கவலைப்படுங்க, முயற்சி செய்யுங்க, குரல் கொடுங்க, அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேளுங்க, போராட்டம் கூட நடத்துங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. நன்றி சொந்தங்களே, நன்றி.